சேனலை விருப்பப்பட்டு தேடி வந்து பார்க்குற எல்லாருக்குமே என்னோட வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். பஞ்சகவ்ய விளக்கு செஞ்சு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம், எப்படிலாம் செய்கிறோம், காய வைக்கிறோம் அப்படின்றத இதில் ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இதிலே எந்த வேலை பார்க்குறோமோ இல்லையோ முதல் வேலையாக சூரியன் வந்தோடனே நம்ம செஞ்சு வச்ச விளக்கு எல்லாத்தையுமே காய வச்சுருவோம். ஏன்னா சாணம் அப்படின்றனால இது காயறதுக்கே 2-3 நாள் வேறு ஆகிடும். நம்ம செஞ்சு எடுத்து வச்சுட்டு இருக்க விளக்கு எல்லாமே நேற்று செஞ்சது ஒரு 450 விளக்கு கிட்ட போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா அப்படியே டப்பாலாம் சேர்த்து வச்சனால அப்படியே தண்ணி விட்டு ஃபுல்லாமே ஈரமாயிருச்சு. பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்லா காஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா காத்தோட்டமாக இருக்க இடத்துல வைங்க. ஒரு டப்பாவாக மேலே வச்சனால மேலே இருக்க டப்பாவில் நீர்லாம் பட்டு அப்படியே ஃபுல்லாமே ஈரமாயிருச்சு. எடுக்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக கையில் பட்டும் படாமல் எடுத்தாதாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுலேயும் உடஞ்சே போயிடும். இல்லை இன்னைக்கு மட்டும் சுளீர்னு போட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையுமே காய வச்சுட்டு இனி அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கான பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் மூலிகை எல்லாமே காய வச்சா அதையுமே அரைச்சிக்குவோங்க. ஆவாரம்பூ, துளசி, வேப்பிலை, மருதாணி, மாயிலை, நொச்சி இந்த மாதிரி ஹோமத்தில் யூஸ் பண்ணுற மூலிகை பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கிடைக்கிறத மட்டும் அதை நாங்கள் காய வச்சு அரைச்சிப்போம். மற்றது எல்லாத்தையுமே கடையில் வாங்கி அரைச்சி வாங்கிப்போம். நல்லா மிக்சியை விட்டு திறந்தோடனே பவுடராக வெளியில் வர அளவுக்கு நல்லா ஃபுல்லாத்தையுமே அரைச்சிட்டு சாணப்பொடியெல்லாம் எவ்வளோ தேவையோ அதெல்லாம் வெயிட் மிஷினில் போட்டுட்டு அதுக்கேற்ற மூலிகை எல்லாத்தையுமே நம்ம போட்டுருவோம். நிறைய மூலிகை நம்ம போடுறதுனால இதில் வர்ற புகையை நம்ம சுவாசிக்கிறனால எந்த இருமலோ ஆஸ்துமாவோ வர்ற கிடையாது. இந்த பொடி மட்டும் இல்லாமல் வெட்டி வேறு, வெண்குங்குளியம், கருப்பு குங்குளியம்னு நிறைய சாம்பிராணி பொருட்கள் எல்லாமே சேர்ப்போங்க. வாசனைக்காக எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம சேர்க்கறது கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் கேட்டீங்க, இது சாணம்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் மிக்ஸ் பண்ணுறப்ப எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாணத்தில் ஈரம் போட்டதுக்கப்புறம் எந்த ஒரு புகையுமே வராதுங்க. அதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி புகையாக வர்றனால மூக்குக்குள்ளே போயிட்டு அது இருமலாக வந்துடும். அதுக்காகவே இந்த மிக்சிங்கெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம மாஸ்க்கை போட்டுட்டு தாங்க வேலையை ஆரம்பிப்போம். கடைகளில் கறக்கிற மரத்தூள், கறித்தூளில் செய்கிற சாம்பிராணியை வாங்க வேணான்னு சொல்லலைங்க. அதையும் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா இயற்கையாக செய்கிற பொருளையும் கொஞ்சம் வாங்கி அதையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. சாணத்தை காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டா அது கூட பால், தயிர், நெய், கோமியம் போட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கிடையில தாங்க நம்ம நிறைய மூலிகை போட்டுக்கிறது, சாம்பிராணி பொடி எல்லாமே நம்ம போடுறது. மிக்சிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் விளக்கு மிஷினில் நல்லா எண்ணெய் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாணப்பொடி எல்லாத்தையுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். சாணப்பொடி எல்லாமே கொஞ்சம் புட்டு பதத்தில் இருக்கணுங்க. மிஷினில் போட்டு அடிக்கிறதா இருந்தால் ஒரு விளக்கோட ஃபினிஷிங் வர்றதுக்கே எங்களுக்கு 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் தான் ஏதோ நல்லபடியாக ஃபினிஷிங்காவது வந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சாணப்பொடி எல்லாத்தையுமே விளக்கோட மோல்டுக்குள்ளே நல்லா அமுக்கி வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடும். மாவு எல்லாமே அழுத்தி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மிஷின் வாங்குறப்போ அடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு டைமுக்கும் நம்ம விளக்கு எடுக்கணும்னா 30 டைம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஃபினிஷிங்கே வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு ரீசனாலேயே ஒரு நாளைக்கு நம்ம 200 விளக்கு தான் செய்ய முடிஞ்சிச்சுங்க. ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே கம்மியாக தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கே பழகுனனால கொஞ்சம் அதிக அளவில் செய்ய முடியுது. ஒரு 2-3 டைம் நம்ம ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அதில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்ப நல்லா ஃபினிஷிங் வர அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் மேலே தூக்கினோன்னே இந்த விளக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக வந்துடும். 6 விளக்குமே நல்லா வருமானு கேட்டால் அது தாங்க கிடையாது. ஒரு டைம் ஒரு விளக்கு கூட ஒழுங்காக வராது. ஒரு டைம் ஒரு விளக்கு மட்டும்தான் ஒழுங்காக வரும். ஒரு டைம் தான் 2 விளக்கு வரும். 2 விளக்கு மட்டும் கூட ஒழுங்காக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விளக்கை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். உடஞ்சி வர விளக்கு எல்லாத்தையுமே திரும்ப நம்ம அதே மாவுக்குள்ளே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி திரும்ப நம்ம அச்சிலே போட்டு எடுத்துக்கலாம். சில டைம் நல்லா விளக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாம்பால ஃபுல்லாக அடுக்கி வச்சதுக்கப்புறம் தாங்க தெரியும் அதுலேயும் ஒரு 50 விளக்கு உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 100 விளக்கு செஞ்சோன்னா அதுலேயும் ஒரு 50 விளக்கு உடஞ்சிருக்கும். விளக்கை எடுத்து அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வருங்க. 1 கிலோ மாவு எடுத்தோன்னா ஒரு 120 விளக்கு கிட்ட வரும். அந்த விளக்கு எல்லாத்தையுமே கொஞ்சமாக செஞ்சுட்டு அப்படியே போய் காய வச்சுட்டு வந்துடுவோம். வெயில் அடிக்கிறப்பவே காய வச்சுக்கிட்டாதான் நம்ம விளக்கு செய்கிற அன்னைக்கு என்னமோ 12 மணி வரையும் வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிரும். விளக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால எங்கள் சித்தியை வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டோம். அவங்க டெய்லி வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம மாவு வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அந்த வேலையை எல்லாத்தையுமே பார்த்துப்போம். பஞ்சகவ்ய விளக்கு விற்கிற கடைகளில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தா ஒரு விளக்கு 12 ரூபா வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கும் பாதியாக 6 ரூபா ரேட்டில் தாங்க கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். மினிமம் 10 பீஸ் நீங்கள் வாங்கிக்கணும். இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எவ்வளோ பீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். நிறைய பேர் நான் கால் பண்ணுறப்ப அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு 100 காலுக்கு மேலே வருதுங்க. 100 காலையும் அட்டன் பண்ணோன்னா அட்டன் பண்ணி பேச முடியாது. நம்ம ஆள் வச்சு அட்டன் பண்ணி பேசினோன்னா அவங்களுக்கு காசு தான் கொடுக்கணும். ஆனால் 100 பேருமே நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுதான் கன்ஃபார்மாக கிடையாது.
மெசேஜாக இருந்தால் எப்போ வேணால் ஃப்ரீ டைமில் நம்ம அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. விளக்கு எல்லாத்தையுமே காய வச்சுக்கிட்டு இருக்கலே திடீர்னு மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. பஞ்சகவ்ய விளக்க 48 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறனால வீட்டில் இருக்க கண் திஷ்டி தோஷங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாக நம்பப்பட்டுட்டு இருக்கு. அறிவியல் ரீதியாக நிறைய நாட்டு மாடுங்களை ஒரு சாணம் மூலமாக நம்ம காப்பாற்ற முடியும். அதுக்காகவே இந்த விளக்கை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த விளக்குல நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு எப்பவும் நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரியே நம்ம ஏற்றினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எல்லாமே எரிய ஆரம்பிச்சுட்டு விளக்குமே பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் விளக்கு எரியலைன்னு சொல்கிறாங்க. அது லைட்டாக பதத்திருக்கலாங்க. காய வச்சுட்டு எரிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே எரியும். விளக்குல ஸ்மெல் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்மெல்லுக்காக நிறைய பேர் சென்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கெமிக்கல் சைடில் போகிறனால நம்ம அதை தொடுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் வர்ற வரைக்கும் வரட்டும்னு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விளக்கு எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து நம்ம நெத்தியில் பூசினதுக்கப்புறம் வெட்டி வேர்லாம் சேர்ந்துருக்கனால நெத்தியில் இருக்க நீர் எல்லாத்தையுமே வாங்கிருங்க. நம்மளோட வீடியோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.